கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் சங்கீதம் 128:2 படி பார்த்தீங்கன்னா, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் நம்மளிடத்துல இன்றைக்கு சொல்கிறார். எப்படி பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்? அந்த பாக்கியத்தை பெறணும்னா அந்த நன்மையை பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன் பாக்கியவதியாக இருப்பாங்க இல்லையா? அவரோட வழிகளில் நம்ம நடக்கணும். ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் அது ஒன்று தான். நம்ம அவரோடு கூட நடக்கணும்னா என்ன பண்ணணும்? அவரோட வார்த்தைக்கு நம்ம முதலாவது செவி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை இருதயத்தில் வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். இன்றைக்கி உலகத்தில் வெறும் தேவனோட வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கொண்டு என்ன பண்ணுறாங்க? வெறும் அந்த வார்த்தையை சும்மா மாயாஜாலமாக இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு வேதத்திலே அநேக பார்த்திங்கன்னா மாயாஜாலமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படியா நம்ம இருக்கவே கூடாது. வார்த்தை அந்த பாக்கியம் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, ஒரு குழந்தை பாக்கியம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நீ திருமணம் ஆகாமல் இப்படி இருக்கிறீ, அந்த திருமண பாக்கியம் கிடைக்கணும், வீடு வாசல் வாங்குறதுக்கு ஒரு பாக்கியம். இப்போ அந்த பாக்கியங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா கர்த்தர் கொடுத்த ஒரு ஈவு, இரக்கமுள்ள ஈவு, நன்மையான ஈவு. அதனால தான் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கின்றார். அந்த நன்மையான ஒரு ஈவை பெற்றுக்கொள்கிறது தான் பாக்கியங்கிற வார்த்தை. ஸோ இப்படி அந்த எல்லா பாக்கியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணணும்? ரட்சகராக ஏற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லாமல், நம்ம ரட்சிக்கப்படுறது மாத்திரம் இல்லாமல், ஞானஸ்நானம் பெறுகிறது மாத்திரம் இல்லாமல் எல்லாமே பண்ணிட்டோம், எல்லாம் இருக்குது, எல்லாம் செஞ்சிட்டோம். ஆனால் தேவனுடைய அன்பு நமக்கு வேணும்ல, அவரோட இரக்கம் வேணும்ல, அவரோட பாக்கியம் நன்மை நம்ம கூட இருக்கணும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவரோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படினோம். வெறும் வேதத்தை வாசித்தா மட்டும் போதாது, டெய்லி அதை தியானித்தா மட்டும் போதாது, அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். இன்றைக்கி அநேகர் அப்படி நடக்கிறதே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர் வார்த்தையின்படி எல்லாம் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களும் அந்த வேதத்திலே பலவிதமான இருக்குது, எல்லாத்தையும் அவங்களுக்கு சாதகமாக எடுத்துப்பாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பாவியில் மன்னிக்கிறேன்ட்டார். ஆண்டவர் செய்த தப்பெல்லாம் எல்லாத்தையும் அவர் மனசு வச்சுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? மறுதியாக முற்றுவாருன்னு இல்லைங்க. அவருக்கு முதலாவது கீழ்ப்படணும். அவர் நம்ம உலகத்தில் பிறந்த தாய் தப்பனே நீ கீழ்ப்படி, அப்போது நீ கனம் பெறுவேனும் போது அப்போ அந்த தாய் தப்பனையே கொடுத்து தகப்பனாக இயேசு கிறிஸ்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் எல்லா நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா, அந்த பாக்கியத்தின் நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? நம்ம அவருக்கு பயந்து அவரோட வழிகளை நடக்கணும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? சீயோனிலேருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எருசலேமை வாழ்வை காண்பாய். அப்படி இருக்கும்போது தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, அவரோட வல்லமையான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, வேதத்தில் உள்ள அநேக காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி செய்யலாம், எல்லாவற்றையும் போதிச்சிருக்கார். ஒரு ஆசிரியனை போல் நமக்கு அழகாக ஒவ்வொன்றும் என்ன பண்ணியிருக்காரு? இந்த உலகப்புறமா ஒரு ஆசிரியர் எப்படி நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஒழுங்கை சொல்லித்தராங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, தேவன் நம்மளை உண்டு பண்ண முன்னாடி நம்மளோட கர்ப்பத்தில் அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு? நீ இதெல்லாம் காரியம் செய்யணும் மகனே மகளே, நீ இதெல்லாம் செய்யணும்னு நம்மளுக்கு முன்குறித்து வச்சுட்டாரு. ஆனால் நம்ம உலகத்தில் வாழும்போது சில தவறுகள் நடக்குது. ஆனால் அந்த தவறுக்குள்ளேயே நம்ம போயிட்டு விழுந்துடாமல் பணம் காசு அந்தஸ்து இப்படி போயிட்டு நம்ம மேட்டிமையும் இப்படி பார்க்காம நம்ம என்ன பண்ணணும்? தேவன் தாழ்மையாக தரிக்க சொல்கிறாருங்க, தாழ்மையாக இருங்கன்றாரு. அது மாத்திரமல்ல, தரித்திரனுக்கு நீ என்ன பண்ணணும்? உதவி செய்யுங்கிறாரு. நீ மேட்டிமை பாராதன்றாரு. பெரு நெஞ்சு உள்ளடா இருக்காத அப்படிங்கிறாரு. ஆண்டவருக்கு அருவருப்பான சில காரியங்கள்லாம் செய்யாமல் தேவனுக்கு பயந்து, அதே மாதிரி மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்? அன்பு பாராட்டணும். நீ உனக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் அன்பு, உனக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் இறக்கம் பாராட்டக்கூடாது. தேவ பிள்ளைங்க, இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க, ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்களாக இருந்தால் இந்த தினத்துலேருந்து நீங்கள் அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கணும். முதலாவது எல்லோருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அது மாத்திரமில்லை, எல்லோரு இடத்துல அன்பு பாராட்டணும், பாரபட்சமே பார்க்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தர் நம்மளுடைய வாரிசுகளெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தர் பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஆசீர்வதிப்பானா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. 6 வசனம் தான். அந்த 6 வசனத்துக்குள்ளேயே நம்மளோட வாழ்க்கை எப்படி தொடங்கணும் முடியணும் அது வரைக்கும் இருக்குது. நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்மளோட வாரிசு வரைக்கும் ஆண்டவர் 6 வசனத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் இந்த நாளிலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும்
அவருடைய பாக்கியமும் நன்மையும் நமக்கு உண்டாயிருக்கிறனா முதலாவது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அவரோட வார்த்தையை தியானிக்கணும் டெய்லி. அநேகர் பைபிளை சபைகளில் மாற்றம் எடுத்து வாசிப்பாங்க, இல்லைன்னா எல்லாம் படித்து முடிச்சுட்டேன்னுவாங்க. ஆனால் அதை தியானிக்கணும். அந்த வசனத்தை ஒரு முறைக்கு 10 முறை படிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்லுதுன்னு. எல்லாருக்கும் எல்லாமே ஒரே வசனம் அப்படியே போதிச்சிடாது. அதை படிக்க படிக்க ஆவியானவர் உங்களுக்கு கொண்டு ஒரு வார்த்தை பேசுவார். ஒரே வசனம் 4 பேருக்கு 4 விதமாக வார்த்தை மாறாது. ஆனால் உங்களுக்குரியதாக அதை மாற்றி ஆண்டவர் தெரியப்படுத்துவார். இன்றைக்கும் இந்த வார்த்தை பார்த்தினா உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாக இருக்குன்னா ஈஸியாக நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்கு பயந்த பிள்ளைங்களாக இருக்கணும். அவர் சொல்கிறபடி நடக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ரெட்டை வேஷம் நம்ம போடவே கூடாது. எரிச்சலின் ஆவி அடையக்கூடாது. பெருநெஞ்சங்களும் எரிச்சலாகவும் பொறாமையும் பெருமையும் இருக்கவே கூடாது. இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது. நீ உலக மனுஷியாக இருந்து நீ எப்படினா பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆண்டவர் உன்னை பாவி நினச்சி உன்னை திருத்தி ஒருத்தர் கொண்டு வச்சுருவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் வாழ்கிற நாம் அந்த தவறுகளெல்லாம் செய்யக்கூடாது. இந்த நாளிலும் நமக்கு எல்லோருக்கும் பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கணும்னா தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளை நடக்கும் போது நம்ம ஒவ்வொருத்தரும் பாக்கியவான் பாக்கியவதிகளாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சீயோனிலிருந்து. ஆமேன், ஆமேன், ஆமேன்.